ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பன்னீரை க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயோ இல்லை நெய்யோ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக ப்ரௌன் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி அங்கேயும் இங்கேயுமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஷேட் வரணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பொரிச்சு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அதை எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதை லாஸ்ட்டாக நம்ம கிரேவி பண்ணிவிட்டு அது மேலே அதை நம்ம அப்படியே பன்னீரை தூவி விட போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பாலக்கை நல்லா ஆஞ்சிட்டு அது 2 டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் அதை நினச்சி நம்ம அதை பிளான்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா போட்ட உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி சுருங்கிடும். அதை உடனே நம்ம ஒரு 2 மினிட்ஸ்லேயே அதை எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. அவ்வளோதான். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஆற வச்சுட்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதனால் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் இப்போ இன்னொரு வானிலையில் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு இதில் நம்ம பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வெந்து அந்த கீரையோட நல்லா கம்பைன் ஆகி வரும் நம்ம சேர்க்கும் போது. இதை இல்லைன்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. அதனால் நம்ம வதக்கி சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை தக்காளியும் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சாமான்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதில் நம்ம சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும் தக்காளியெல்லாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சாமான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனையெல்லாம் போகணும் எல்லாத்துலேயும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் அது மாதிரி காந்திரவும் கூடாது, அது கருப்பாயிடவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலக் பேஸ்ட்டு அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதே க்ரீன் உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும், மாறாத. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுத்துனா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே நல்லா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாக டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் ஏடும் அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தயிரும் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். தயிர் சேர்க்குறதுன்னு நினச்சிக்காதீங்க, சேர்த்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் இந்த ஃப்ளேவரு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதையுமே நல்லா ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பன்னீர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான பாலக் பன்னீர் ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா எம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை இன்றைக்கி பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட தான் நம்ம இதை சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.